fetal autopsy. நிறைய பேர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அட்டாப்சினாலே நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் பெரியவங்களுக்கு அதை பண்ணி நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இதுவே வந்து ஃபீட்டல் அட்டாப்சின்றது குழந்தைய நம்ம எக்ஸாமின் பண்ணுறது. நிறைய பேர் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. தட் குட் பி அ மிஸ்கேரேஜ் ஏர்லி 3 months இல்லை 5th month ஒரு சடனாக ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகலாம். நேரம் மாதத்தில் போய் கூட எவ்ரி திங் கேன் பி நார்மல் அண்ட் சடனாக நம்மளோட பேபி ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகி ஹார்ட் பீட் நின்று இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு எதனால நடக்கிறது, பேபி எப்படி இருக்குது, அல்ட்ராசவுண்டில் நம்ம பேபியோட உருவமைப்பு பார்த்தா கூட மற்றபடி வேற எப்படி இருக்குது, அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்படி இருக்குது, அதில் இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் சீயிங் த பேபிஸ் ஆர்கன்ஸ், அதை தாண்டி அந்த ஆர்கன்ஸோட மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். ப்ளஸ் நஞ்சுக்கொடியோட மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன், அதோட ஸ்லைசஸ் எடுத்து மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்து, இல்லை அம்பிளிக்கல் கார்டு அதையும் நம்ம பார்த்து எதனால இது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபீட்டல் அட்டாப்சி அண்ட் ஹிஸ்டோபெத்தாலஜி எக்ஸாமினேஷன் ஆஃப் த பிளாசண்டான்னு சொல்லுவோம். எதுக்காகலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கரண்ட்டாக அபார்ஷன்ஸ் ஆகிறவங்களுக்கு, இந்த ஃபர்ஸ்ட் 3 months குள்ள அபார்ஷன் ஆகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் திங் காரணம் குரோமோசோம் ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் இதுவே குரோமோசோமை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, ரொம்ப ஏர்லியாக ஒரு 8 வாரம் 9 வாரத்துலேயே ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா, ரெக்கரண்ட்டாகவும் அப்படி வருது, ஒரு 1 centimeter ஒரு பேபி டிஷ்யூ கரு இருக்குது அப்படின்னா அதை தாராளமாக நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம். அந்த கரு நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பும் போது குரோமோசோம் ப்ராப்ளம் எதாவது இருக்கான்னு தெரியும். நம்பர் 1. நம்பர் 2, இதுவே குழந்தை வளர்ந்து ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே இப்போ இறந்து போயிட்டாங்க, ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னா, ஒன்று ஸ்கேனில் நார்மலாக இருக்கலாம், இல்லை உறுப்புகளில் மிஸ்டேக் இருக்கலாம். ரெண்டுத்துக்குமே நார்மலாக இருந்தால் கூட இல்லை உறுப்புகளில் மிஸ்டேக் இருந்தாலும் சரி, ஒரு ஃபீட்டல் அட்டாப்சி பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேபிக்கு வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இதோட சேர்த்து ஒரு எலும்பு முறிவில் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு எலும்பு லெங்த் போன்ஸ் லாங் போன்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, இதோட எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அட்டாப்சியில் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ முக்கியமான விஷயம் கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ். நிறைய பேபிஸ்க்கு வந்து இல்லை நிறைய ஃபேமிலிஸில் கப்புள்ஸ்க்கு வந்து ரெக்கரண்ட்டாக பேபிக்கு வந்து ஒரு கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இல்லை ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் ஒரு அப்நார்மல் வர வாய்ப்பு இருக்குது. இதுவும் அப்நார்மாலிட்டி வரும்போது எதனால இது வருதுன்றது உமினி டெஸ்ட் எடுத்துருக்கலாம், நஞ்சுக்கொடி டெஸ்ட் எடுத்துருக்கலாம், எல்லாமே நார்மலாக வந்திருக்கலாம் குரோமோசோம் வைஸ். ஆனால் ஜெனட்டிக் ப்ராப்ளம் என்னன்றது சம்டைம்ஸ் நம்ம கிட்னியோட பயாப்சி, அதாவது பேபியோட கிட்னிலேருந்து வர பயாப்சியை எடுத்து மைக்ரோஸ்கோப் கீழே பார்க்கும்போது ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஏதான இருக்கலாமான்றது கண்டிப்பாக அது தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதே ப்ராப்ளம் நம்ம கார்ட்லேருந்து எடுத்த பிளட்டில் அந்த குழந்தைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பிளட்லேருந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து இதே ப்ராப்ளம் அம்மா அப்பாவுக்கு இருக்கான்றதை நம்ம சொல்ல முடியும். ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ விஷயங்கள் நம்மளால் அல்ட்ராசவுண்டில் பார்க்க முடியும்னு சொன்னேன். அல்ட்ராசவுண்டை தாண்டி அட்டாப்சியில் ப்ளஸ் ஒரு மைக்ரோஸ்கோப் கீழே பார்க்க முடியும் அண்ட் நஞ்சுக்கொடியும் நம்ம டெஸ்ட் பண்ண முடியல. இதே மாதிரி சப்போஸ் குழந்தை நம்மளுக்கு மிட் ட்ரைமஸ்டரில் நம்ம லூஸ் பண்ணிட்டோம், ஒரு குழந்தை நம்ம ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு எக்ஸ்ரேவும் எடுக்க முடியும் ஆஃப்டர் அபார்ஷன். எக்ஸ்ரே எடுக்கிறதுனால என்னெல்லாம் தெரியும்னா, த ஷேப் ஆஃப் த போன்ஸ் அல்ட்ராசவுண்டில் தெரிஞ்சும் சரி, மற்ற இன்னும் இன்டெப்த் டீட்டெயில் அபவுட் தி ஷேப் ஆங்குலேஷன் அது எல்லாமே நம்மளால் ஃபீட்டல் எக்ஸ்ரேல பார்க்க முடியும். அது போஸ்ட் டெலிவரி ஆர் போஸ்ட் அபார்ட்டில். ஸோ இந்த எத்தனை இன்ஃபர்மேஷன், இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் நம்ம எதுக்காக வேணும்? நம்பர் 1 ரெக்கரண்ட் ரிஸ்க். ஏன்னா நிறைய பேர் அந்த ஒரு டிஃபிகல்ட் ஃபேஸை க்ராஸ் பண்ணும்போது நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போது அந்த ஒரு ஃபேஸில் ஒரு உமினி டெஸ்ட் பண்ணிக்கலாமா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னா அப்போ நம்ம மனசுக்கு அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா we are in a state of shock. ஒரு அப்நார்மல் ஆகிடுது, இல்லைனா ஒரு பேபி இவ்வளோ நாள் நல்லா இருந்தது இப்போ ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடுதுன்னா அந்த அப்நார்மாலிட்டியை நம்ம எடுத்துக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த டைமில் நம்மளால் நிறையா யோசிக்க முடியாது என்ன பண்ணணும்னு. பட் இதுவே அதே செட் ஆஃப் பேரண்ட்ஸ், அதே ஃபேமிலி எங்ககிட்ட திருப்பியும் ஒரு 3 months லேட்டரோ இல்லை 6 months லேட்டரோ நாங்கள் அடுத்த ப்ரெக்னன்சி பிளான் பண்ண போகிறோம், இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னு கேட்டால் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு. தட்ஸ் த ஹானஸ்ட் ட்ரூத். ஆனால் இதுவே நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குது, எஸ் நம்ம ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடுத்தோம், இல்லை நம்ம வந்து we have decided to terminate the pregnancy because குழந்தைக்கு மல்டிபிள் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற போது 2 விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஒன்று, அந்த ஃப்ளூயிட் டெஸ்ட் எடுத்து நம்ம டிஎன்ஏ ஸ்டோர் பண்ணுறது, குழந்தையோட டிஎன்ஏ, அது நம்ம எந்த டெஸ்ட்டும் பண்ணனா கூட டிஎன்ஏவை நீங்கள் லேபில் ஸ்டோர் பண்ண முடியும். 2வது, வெளில வர குழந்தைய கார்ட் சாம்பிள், நஞ்சுக்கொடி ப்ளஸ் பேபியோட அட்டாப்சிக்கு அனுப்புறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நாட் ஓன்லி ப்ரொவைட்ஸ் ஆன்சர் டு திஸ் ப்ரெக்னன்சி, எதனால இந்த ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆச்சுன்றது ஆன்சர் ப்ரொவைட் பண்ணதையும் தாண்டி அடுத்தடுத்த ப்ரெக்னன்சியில் வர வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றது கண்டிப்பாக இந்த ஃபீட்டல் ஆட்டாப்சி மூலமாக நம்மளால சொல்ல முடியும். ஐ டு நாட் விஷ் எனி ஒன் டு கோ த்ரூ திஸ் இன் தியர் லைஃப், பட் இன் கேஸ்
அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஆகுது, உங்கள் டாக்டர் வந்து ஒரு ஃப்ளூயிட் டெஸ்ட் சொல்கிறாங்க, இல்லை நஞ்சுக்கொடி டெஸ்ட் சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா அபார்ஷன் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைய நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பலாமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதை ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஏன்னா அதுலேருந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.